வெல்கம் டு வல்லமை ஏஎஸ் அகாடமி. நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சினா என்னன்னு பார்த்தோம். வேற்றுமை புணர்ச்சினா அப்படின்னா எத்தனை வகையை பிரித்தோம்? 6 வகையாக பிரித்தோம். அல்வழி புணர்ச்சினா நம்ம எத்தனை வகையை பிரித்தோம்? 14 வகையை பிரித்தோம். சரிங்களா? இப்போ இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகர ஈற்று புணர்ச்சி. சரிங்களா? மகர ஈற்று புணர்ச்சி அப்படின்னா என்னது? முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் ஒவ்வொரு ஈற்று முடிஞ்சிருக்கும். இப்போ நிலைமொழி, வருமொழி. சரிங்களா? நிலைமொழியோட ஈட்டில் என்ன இருக்கும்? மகரம் அப்படின்ற ஒரு ஒற்று வந்திருக்கும். சரிங்களா? மறுமொழியில் எது ஒன்றாலும் வரலாம். சரிங்களா? உயிர் வரலாம், உயிர்மை எழுத்துக்களான அந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் எல்லாமே வரலாம். சரிங்களா? அப்போ மகர ஈற்று புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியோட ஈட்டில் இம் அப்படின்ற ஒரு ஒற்று வந்திருக்கும். சரிங்களா? அதுக்கான விதி தான் எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள். இதை நன்னூலார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பொது விதி, சிறப்பு விதி அப்படின்னு சொல்லிட்டு 2 விதிகளை சொல்லியிருக்காரு. பொது விதியிலே 2 டைப் இருக்குது, அப்புறம் சிறப்பு விதி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பொது விதி என்னதுன்னு பார்த்துருவோம். கவனிங்க. மவ்வீறு ஒற்று அழிந்து உயிரிரு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும். மவ்வீறு ஒற்று அழிந்து உயிரிரு ஒப்பவும் அப்படின்றது ஒரு விதி. சரிங்களா? மவ்வீறு ஒற்று அழிந்து உயிரிரு ஒப்பவும் அப்படின்றது ஒரு விதி. அடுத்தது வன்மைக்கு இனமாக திரிபவும் அப்படின்றது என்னது? இது 2வது விதி. ஃபர்ஸ்ட் விதி என்னது? மவ்வீறு ஒற்றழிந்து உயிரிரு ஒப்பவும் என்ற விதி. 2வது விதி வன்மைக்கு இனமாக தெரிவும் விதி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் விதிக்கான டெஃபினேஷன் தான் இது. எதனால் நான் இதை மாதிரி எழுதி போட்டேன் அப்படின்னா, நான் அப்படியே வாயாரே சொல்கிறேன். ஒயிட் போர்டில் தான் ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம வாயாரே சொன்னோன்னா வச்சிங்களா, உங்களுக்கு ஒரு டைம் மிஸ் பண்ணிடலாம். அதனால தான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் போர்டில் எழுதி போட்டேன். இதை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கூட அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? பாஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே எழுதிங்க. சரி, ஓகே. இப்போ பாருங்கள். நிலைமொழியில் உள்ள மகரமை ஈற்று சொற்கள் என்ன சொல்கிறாங்க புரியுதா? நிலைமொழியில் இருக்கிற மகரமை ஈற்று சொற்கள் வருமொழியின் முதலில் வரும் உயிர், வல்லினம், மெல்லினம், இடையினம் என்னும் நாற்கணங்களோடு புணரும் போது, கவனிங்க, நாற்கணங்களோடு புணரும் போது இறுதியில் உள்ள மகரமை கெட்டு அப்படின்னா என்னது? நீங்கி அப்படின்னு அர்த்தம். உயிராய் நிற்கும். அடுத்தது அவ்வாறு நிற்கும் உயிரீட்டின் முன்னர் வருமொழி முதலில் உயிர்கள் வந்தால் அவை உடம்படுமை பெறும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? உயிர்கள் வந்தால் அது என்னது? உடம்படு மெய் பெறும். அடுத்தது வல்லினம் வந்தால், வல்லினம் வந்துச்சுன்னா என்ன சொல்றாங்க? வல்லின எழுத்து மிகும். வல்லினம் வந்துச்சுன்னா வல்லின எழுத்து மிகும். மெல்லினமும் இடையினமும் அது இயல்பாகும். மெல்லினமும் இடையினமும் வந்துச்சுன்னா என்ன சொல்றாங்க? இயல்பாக புணரும். சரிங்களா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக ஒரு இதில் நம்ம எழுத போகிறோம். நிலைமொழி, இது வருமொழி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? நிலைமொழியுடைய ஈட்டில் மகர ஒற்று வந்து மறுமொழியில் என்னது? நாற்கணங்கள் அப்படின்னா என்ன மீனிங்னா உயிரெழுத்து, வல்லினம், மெல்லினம், இடையினம். இதுதான் நாற்கணங்கள் சொல்லுவாங்க. உயிரெழுத்து, வல்லினம், மெல்லினம், இடையினம். சரிங்களா? இப்போ நிலைமொழியுடைய ஈட்டில் ஒரு மகர ஒற்று சொல் மறுமொழியில் உயிரை முதலாக கொண்ட ஒரு சொல் வந்தாலும் சரி, வல்லினம், மெல்லினம், இடையினம் இந்த எழுத்துக்களை சொன்ன ஒரு சொல் முதலில் வந்தாலும் சரி. சரிங்களா? எந்த மாதிரி புணரும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இது எடுத்துக்காட்டுறோம், பார்த்துடலாம். அப்படியே இதுக்கான எடுத்துக்காட்டு. ஃபர்ஸ்ட் விதி என்ன சொல்லியிருந்தாங்க? உயிர் வருது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் உயிர் வருது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போன கிளாஸில் பார்த்தோம்னா வேற்றுமையில் எப்படி புணருது, அல்வழியில் எப்படி புணருதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேற்றுமையில் பார்த்துருவோம். மரம் கூட்டல் அடி. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? நம்மளுக்கு மகர ஒற்று மறுமொழியுடைய முதல் எழுத்து உயிர் வந்துச்சுன்னா என்ன சொன்னாங்க? மகர ஒற்று பாருங்க. மகர ஒற்று நாற்கணங்களோடு புணரும் போது இறுதியுள்ள மகரமை கெட்டு நீங்கி உயிர் ஈராய் நிற்கும். அவ்வாறு நிற்கும் உயிரீட்டின் முன்னர் வருமொழியுடைய முதல்ல உயிர் வந்துச்சுன்னா அது என்னது? உடம்படு மையா புணரும் சொல்லியிருக்காங்க. இப்போ உயிர் வந்திருக்கு, என்ன ஆகிடும்? மகர ஒற்று மறைந்துடும். அப்போ என்ன இருக்கும்? மர கூட்டல் அடி அப்படின்னு வரும்.
இப்போ மர கூட்டல் அடி இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது எப்படி பிரிக்கலாம்? இரு கூட்டல் ஆண் பிரிக்கலாம். அப்போ நிலைமொழியுடைய ஈற்று எழுத்தும் வறுமொழியோட முதல் எழுத்தும் எப்படி இருக்கு? ரெண்டுமே உயிர் எழுத்தாக இருக்குது. அது போல் உயிர் எழுத்தாக வந்துச்சுன்னா அது உள்ளது இது குட்டியில் உரலாம் கிடையாது. சரிங்களா? மர அப்படின்றது குட்டியில் உரலாம் கிடையாது. அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ரெண்டு சொற்களும் உடன்படாது. அதை உடன்பட வைக்கிறதுக்குன்னா அது உடம்படு மெய் அப்படின்ற ஒரு புணர்ச்சி செய்தி பார்த்தோம். ஈ ஐ வழி ஏவும் ஏனே உயிர் வழி ஏவும் ஏமும் இவ்விருமையும் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஈ ஐ கிடையாதுங்க. ஏனே உயிர் வழிச்சுன்னா என்னது வரும்? யூ. அடுத்து என்ன பண்ணுவோம்? உங்களுக்கே தெரியும். என்னது? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்பது இப்படி என்ன வரும்? மரவடி. அப்போ அந்த வே ஸ்டாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா இப்போ இது எதனால வேற்றுமை புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். மரவடி என்ன சொல்லலாம்? மரத்தினது அடி. மரத்தினதே அடி. அப்போ என்ன பண்ணலாம்? அது உரிமை பொருள் கிழமை பொருள். இந்த மரவடி அப்படின்றது என்னதுன்னா ஆறாம் வேற்றுமை தொகை. ஆறாம் வேற்றுமையில் வரும் இந்த மரவடி அப்படின்றது. சரிங்களா? அதனால தான் இது வந்து வேற்றுமை புணர்ச்சி. அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? மரம் கூட்டல் கிளை. நம்ம ஃபர்ஸ்ட் என்னது உயிர் எழுத்து வர மாதிரி பார்த்துட்டோம். அடுத்தது வல்லின எழுத்து வர மாதிரி. சரிங்களா? வல்லின எழுத்துல இங்க பாருங்க, இங்க வந்து என்ன புணர்ச்சி? உடம்படுமையாச்சு. இது வந்து என்னது? உடம்படுமை. ஃபர்ஸ்ட் என்ன? அதே போல என்ன வரும்? மகர ஒற்று நீங்கிடும். மர கூட்டல் கிளை. அங்க உயிர் எழுத்து வந்ததால உடம்படுமை புணர்ச்சி யூஸ் பண்ணோம். இங்க பாருங்க மர கூட்டல் கிளை. அடுத்து என்ன வரும்? அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? வல்லினம் வந்தால் அந்த வல்லின எழுத்தே மிகும். இப்போ இங்க எங்க வல்லின எழுத்து இல்லைன்னு கேட்கக்கூடாது. என்னது? வல்லின உயிர்மை எழுத்து. இது எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ அந்த வல்லின எழுத்து என்ன ஆகுது? மிக போகுது. அப்போ மரக்கூட்டல் கிளை. மரக்கிளை. புரியுதுங்களா? இப்போ மரம் கூட்டல் கிளை என்னது? மரக்கிளை. இதுவும் என்னது? ஆறாம் வேற்றுமை தொகை. மரத்தினது கிளை அப்படின்னு சொல்லலாம் இதை. சரிங்களா? அடுத்து இப்போ வல்லினம் பார்த்தாச்சு. அடுத்தது மெல்லினம். மெல்லினமும் இடையினமும் வந்துச்சுன்னா என்ன சொன்னாங்க? இயல்பாக புணரும் அப்படின்னு சொன்னாங்க. மரம் கூட்டல் நார். நாவும் இந்த மகர ஒட்டு நீங்கிடும். மர கூட்டல் நார் என்ன சொல்லியிருந்தாங்க? இயல்பாக புணரும். அப்ப மர கூட்டல் நார் என்னது? மரநார். மெல்லினமும் இடையினமும் வந்துச்சுன்னா இயல்பாக புணரும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நம்ம நாலாவதா இதுக்கு இடையினத்துக்கு பார்க்க போறோம். மரம் கூட்டல் வேர். நான் எப்பயும் போல இந்த மவ்வீர் ஒற்றெழுந்து உயிரிரு ஒப்பம் விதிப்படி என்னாகும்? மரம் அந்த ஒற்று நீங்கிடும். அடுத்தது மர கூட்டல் வேர். இது வந்து என்னது? எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டல் ஏ வே. அப்ப இது என்னது? இடையின உயிர் இடையினமை. சரிங்களா? அப்ப மர கூட்டல் வே அப்படின்றது என்னது? மரவேர் அப்படின்னு இயல்பாக புணரும். அப்ப வேற்றுமை புணர்ச்சியில அவங்க நம்ம வேற்றுமை புணர்ச்சியில எப்படி புணர்ந்திருக்கு பாருங்க. உயிரெழுத்து, அதாவது வறுமொழியில உயிரெழுத்து வருது. மறுமொழியில உயிரெழுத்து வந்துச்சுன்னா உடம்படுமை புணர்ச்சி யூஸ் பண்றோம். மறுமொழியில மல்லினம் வந்துச்சுன்னா என்ன ஆகுது? அந்த வல்ல எழுத்தே மிகுது. மெல்லினமும் இடையினமும் வந்துச்சுன்னா அது இயல்பாக புணருது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை புணர்ச்சியில். அடுத்தது அல்வழி புணர்ச்சி பார்க்க போகிறோம். அல்வழிக்கு பவளம் கூட்டல் இதழ். நம்ம அல்வழினா என்ன சொன்னோம்? அதில் 14 வகையாக சொன்னோம். பவளம் போன்ற இதழ்.
பவளம் போன்ற அப்படின்னானது ஓமை தொகையில் வர்றது. அப்போ இது வந்து அல்வழி புணர்ச்சி தான். சரிங்களா? இது எப்படி வரும்? மவ்வீறு ஒற்றழியும். அடுத்து என்ன வரும்? பவள கூட்டல் இதழ். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, மவ்வீறு ஒற்றழிந்து உயிர் ஈராக நிற்கும் போது வறுமொழியிலும் ஒரு உயிர் வந்துச்சுன்னா என்ன வரும்? உடம்படுமை புணர்ச்சியின் மூலமாக புணரும். பவள கூட்டல் ஈ ஐ வழி எவ்வும். இங்க என்ன வந்திருக்கு? இல்லு கூட்டல் ஆண் வந்திருக்கு. அதனால் என்ன வரும்? இவ்வு தான் வரும். பவள கூட்டல் இதழ் என்ன வரும்? பவள விதழ். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்பது இப்படி என்ன வரும்? வியா மாறும். அப்போ இது எப்படி மாறும்? பவள இதழாக மாறும். இது என்னது? உடம்படுமை. உடம்புட மையில வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது வல்லின வர மாதிரி கமலம் கூட்டல் கண். எப்பயும் போல என்ன ஆகும்? மவ்வீறு ஒற்றெழுந்து உயிரிரு ஒப்பவும் என்னும் விதிப்படி கமல கூட்டல் கண். வல்லினம் வந்துச்சுன்னா என்ன சொன்னாங்க? வல்லினம் வந்துச்சுன்னா அந்த வல்லெழுத்தே மிகும். அப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஆ. இப்போ கமல கூட்டல் கமலம் கூட்டல் கண் அது கமலக்கண். கமல கூட்டல் கண் அப்படின்றது கமலக்கண். இங்க என்ன இருக்கு? வல்லெழுத்து மிகுது. இதுக்கு இன்னொரு விதி கூட சொல்லலாம்னா, அது இயல்பினும் விதியினும் என்ற உயிர் முன் கச தப மிகும் அப்படின்னு சொல்லிட்டு விதி பார்த்துருக்கோம். அப்போ இயல்பினும் விதி இது என்னது? விதியின் மூலமாக கொண்டு வந்தது. புரியுதுங்களா? அடுத்தது வல்லினம் பார்த்தாச்சு. அடுத்தது மெல்லினமும் இடையினமும் பார்க்க போகிறோம். மட்டம் கூட்டல் முகம். மட்டம் அப்படின்றதுனா அது ஒரு பண்பு பெயரில் வர்றது. நிறம், வடிவம், அளவு, சுவை எல்லாமே என்னது? அந்த பெயரில் வர்றது எல்லாமே பண்பு பெயர். சரிங்களா? பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் என்ன இருக்கும்? மவ்வீறு ஒற்றெழுந்து உயிரிரு ஒப்பம் நெறிப்படி வட்ட கூட்டல் முகம். அப்போ என்ன ஆகிறோம்? இயல்பாக புணரும்னு சொல்லியிருப்போம் நம்ம. அங்கே அந்த விதியின்படி என்னது? மெல்லினமும் இடையினமும் வந்துச்சுன்னா இயல்பாக புணரும். அப்போ இது எப்படி வரும்? வட்ட முகம். வட்டம் கூட்டல் முகம், வட்ட முகம். அடுத்தது இடையினத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். பவளம் கூட்டல் வாய். எப்பயும் போல என்னாகும்? இருபோதல். இருபோதல் இல்லை, என்னது? மவ்வீறு ஒற்றெழுந்து உயிரிழப்பு இப்படி என்ன வரும்? அந்த மகர ஒற்று நீங்கிடும். அப்புறம் பவள கூட்டல் வாய் அப்படின்னு இருக்கும். இங்கே என்ன இருக்கு? இடையின உயிர்மை எழுத்து இருக்கு. அதனால உயிர் எழுத்து இருக்கு. அதனால என்ன பண்ணியிருக்காங்க? இயல்பாக புணரும். பவளம் கூட்டல் வாய் என்னது? பவள வாய். புரியுதுங்களா? இது எல்லாமே அல்வழி புணர்ச்சி. பவளம் போன்ற வாய் அதுவும் பார்த்தீங்கன்னா ஓமை தொகையில் வராது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் விதிக்கானது பார்த்துட்டோம். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரிரு ஒப்பவும் என்னும் விதிக்கு தான் அந்த ரெண்டு எடுத்துக்காட்டு பார்த்துருக்கோம். அது என்னது? வேற்றுமையில் வர்றது. அடுத்து என்னது? அல்வழியில் பார்த்தாச்சு. சரிங்களா? அடுத்து நம்ம இன்னொரு விதி இருக்கு. என்னது? பொது விதியிலே வன்மை அந்த மவ்வீறு ஒற்றழிந்து உயிரிரு ஒப்பவும் அப்புறம் என்னது? வன்மைக்கு இனமாக திரிபவும். மறுமொழி பாருங்க, வன்மைக்கு இனமாக திரிபவும் பார்த்தோமா? அதுக்கான டெஃபினேஷன் தான் இது. இப்போ நிலைமொழியாக மகர ஒற்று வந்து மறுமொழியில் ஒரு வல்லினம் வந்துச்சு அப்படின்னா இந்த வன்மைக்கு இனமாக இது என்ன பண்ணுறாங்க? மென்மையாக திரியும் சொல்கிறாங்க. சரிங்களா? மறுமொழி முதலில் வல்லினம் வந்தால் ஈற்று மகரமை கெடாமல் வருகின்ற வல்லினத்திற்கு இனமான மெல்லினமாக திரியும். அந்த இடத்துல நம்ம மவ்வீறு ஒற்றழிந்து அந்த விதியை யூஸ் பண்ணக்கூடாது. என்ன விதி யூஸ் பண்ணோம்? வன்மைக்கு இனமாக திரிபவும் அப்படின்ற விதி தான் யூஸ் பண்ணோம். அங்கே என்ன ஆயிடுச்சு? மவ்வீறு ஒற்று அழிந்துச்சு. இங்கே என்ன ஆக போகுது? வல்லினத்திற்கு இனமாக மெல்லினமாக திரிய போகுது. அதுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்க்குறோம்.
வேற்றுமை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வேற்றுமை அல்வழி ரெண்டு வகையிலே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வேற்றுமை. மரம் கூட்டல் கண்டார். இது வேற்றுமையா அல்வழியா? மரம் கூட்டல் கண்டார் அப்படின்றத சொல்லி பார்க்கலாம். மரத்தை கண்டார், அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகையில் வந்திருக்கு. அப்போ அது என்னது? வேற்றுமை உணர்ச்சி. சரிங்களா? இல்லை என்ன சொல்லியிருக்காங்க? நிலைமொழி ஈட்டில் மகர ஒற்று வந்து மறுமொழியில் வல்லினம் வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஈற்று மகரமை கெடாமல் வருகின்ற வல்லினத்திற்கு இனமான மெல்லினமாக தெரியும். அப்போ இந்த மரம் அப்படின்றதுல மகர ஒற்று அழியாது. இதை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டலா. இந்த இக்குக்கு இனமான எழுத்து என்னது? இங்கு. இன எழுத்துக்கள் நம்ம பார்க்கும்போது சொல்லலாம். சரிங்களா? இக்குக்கு இங்கு. அப்போ மரம் கூட்டல் கண்டார்னா வரும் மரங்கண்டார். புரியுதுங்களா? இது வேற்றுமையில் வருது. சரிங்களா? அடுத்தது ஸ்கூல் புக்லேயே ஒன்று கொடுத்துருப்பாங்க. நிலம் கூட்டல் கடந்தான். நிலம் கூட்டல் கடந்தான். இதே சொல்லி பாருங்க. நிலத்தை கடந்தான். அப்போ இரண்டாம் வேற்றுமை மறைந்து வந்திருக்கு. அப்போ இதில் என்ன ஆகும்? வன்மைக்கு இனமாக தெரிய போகுது. நிலம் கூட்டல் கடந்தான் என்ன வரும்? நிலங்கடந்தான். இந்த விதி எழுதும்போது என்ன எழுதணும்னா வன்மைக்கு இனமாக திரிபவும் மவ்விரு ஒற்றழிந்து உயிரிரு ஒப்பும். இந்த விதி வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ரெண்டாவது விதி. சரிங்களா? இப்போ வேற்றுமைக்கான எடுத்துக்காட்டுகள் இது ரெண்டும். அடுத்தது அல்வழிக்கு. நாம் கூட்டல் சிறியோம். நாம் கூட்டல் சிறியோம் அப்படின்றது, நாம் அப்படின்றது என்னது? ஒரு எழுவாய் தொடர். சரிங்களா? எழுவாய் தொடர்னால என்னது? அல்வழி. அப்போ நாம் கூட்டல் சிறியோம். இந்த இடத்துல மவ்விரு ஒற்று அழியாமன்னா போகுது. இந்த இச்சு கூட்டல் ஈக்கு இனமான இந்த வல்லினத்திற்கு இனமாக மெல்லினமாக தெரிய போகுது. அப்போ நாம் கூட்டல் சிறியோர் என்னவாக மாறும்? இச்சுக்கு இனமான இஞ்சாக மாறும். நாஞ்சிரியோம். நாம் கூட்டல் சிறியோம் அப்படின்றது கொடுத்துட்டாங்கன்னா என்ன வரணும்? நாஞ்சிரியோம் அப்படின்னு வரணும். அடுத்தது நிலம் கூட்டல் தீ. நிலம் கூட்டல் தீ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா நிலமும் தீயும் நம்ம பார்த்தோம்னா உண்மை தொகை அப்படின்றது. அப்படின்ற இடைச்சொல் இடையிலும் இறுதியிலும் மறைந்து வருவதுதான் நம்ம உண்மை தொகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்காட்டில் ஒன்று பார்த்தோம். அப்போ நிலமும் தீயும் அப்படின்றதுல அல்வழியில் வந்திருக்கு. அதனால தான் இப்போ நிலம் கூட்டல் தீனா வரும். இந்த இத்து கூட்டல் ஈயா பிரிக்கலாம். அதை இந்த மகர ஒற்று கெடாமன்னா ஆகும். இந்த இத்துக்கீனமான இந்தாக மாறும். அப்போ நிலம் கூட்டல் தீ என்னது? நிலந்தி. நிலம் கூட்டல் தீ என்ன வரும்? நிலந்தி அப்படின்னு வரும். இன்னொரு எடுத்துக்காட்டு கூட பார்க்கலாம். உண்ணும் கூட்டல் சோறு. இது வந்து செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயர்ச்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உண்ணும் கூட்டல் சோறு இந்த என்ன மகர ஒற்று அழியாம இந்த இச்சு கூட்டல் ஓவரம் இச்சுக்கீனமான இஞ்சாக மாறப்போகுது. அப்போ உண்ணும் கூட்டல் சோறு என்ன மாறும்? உண்ணுஞ்சோறு. நம்ம ஸ்கூல் புக்கில் இவ்வளோ தெளிவாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி அப்படின்னா தெளிவாக கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ இதை வந்து நோட் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொது விதியில் ரெண்டு விதி. இப்போ பொது விதியில் என்ன பார்த்தோம்? ரெண்டு விதி பார்த்துருக்கோம்னா அது மவ்விரு ஒற்றழிந்து உயிரிரு ஒப்பவும். அடுத்தது வன்மைக்கு இனமாக தெரிபவும். சரிங்களா? இந்த மவ்விரு ஒற்றழிந்து உயிரிரு ஒப்பவும் அந்த விதியில் நிலைமொழியாக மகர ஒற்று வந்து மறுமொழியில் உயிர் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மகர ஒற்று நீங்கி அதில் முதல்லையும் வரும் நிலைமொழியிலும் உயிர் இருக்கும், மறுமொழியிலும் உயிர் இருக்கும். அப்படி வரும்போது என்ன ஆகும்? உடம்படு மெய்ப்புணர்ச்சி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வல்லினம் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்?
அந்த வல்லினம் மிகுந்து புணரும் அப்படின்னு பார்த்தோம். மரம் கூட்டல் கிளை மரக்கிளை அப்படின்னு பார்த்தோம். மெல்லினமும் இடையினமும் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இயல்பாக வரும். அதான் மரம் கூட்டல் நார் மரநார், மரம் கூட்டல் வேர் மரவேர் அப்படின்னு வந்துச்சு. சரிங்களா? இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பொது விதிகள். இதில் சிறப்பு விதி ஒன்று இருக்குது. மகர எட்டு புணர்ச்சியில் நன்னூலார் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு சிறப்பு விதி கொடுத்துருக்காரு. சரிங்களா? இதை பாருங்க. வேற்றுமை மப்போய் வலிமெலி உரழவும் அல்வழி உயிரிடைவரின் இயல்பும் உள. இதான் வந்து பார்த்தீங்கன்னா மகர எட்டு புணர்ச்சிக்கான சிறப்பு விதி. வேற்றுமையில் அந்த மகர ஒற்று போய் என்னாவது உரழவும் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, உரழவும் உரழவும் வலிமெலின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து வல்லினமும் வரலாம், மெல்லினமும் வரலாம். அதான் அதுக்கு மீனிங். வல்லினமும் வரலாம், மெல்லினமும் வரலாம். அதான் மீனிங் உரழவும் அப்படின்றது. சரிங்களா? இப்போ இதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்துடலாம். நிலைமொழியில் ஈற்றல் என்ன இருக்கணும்? மகர ஒற்று வந்திருக்கணும். அதுவும் வேற்றுமை புணர்ச்சியில். அப்படி வரும்போது வல்லினம் வரலாம், மெல்லினம் வரலாம். அல்வழியில் என்ன கொடுத்துருக்காங்க? உயிர் இடை வந்துச்சுன்னா இயல்பாக புணர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேற்றுமை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதி இருக்குது வேற்றுமையில். ஃபஸ்ட்டு குளம் கூட்டல் கரை. இந்த விதியை ஸ்டாண்டிஃபிகேஷன் பண்ணதான் பாருங்க. குளம் கூட்டல் கரை, குளத்தினது கரை, 6ஆம் வேற்றுமை தொகை வந்திருக்கு. அப்படின்னா இது வந்து வேற்றுமை புணர்ச்சி தான். மகர ஒற்று வந்துச்சுன்னா மகர ஒற்று வந்திருக்கு. அது என்ன இருக்கும்? மப்போய் அப்படின்னா என்னது? மகர ஒற்று நீங்கி வல்லினமும் மிகவும் மெல்லினமும் வரலாம். அப்போ இது எப்படி எழுதலாம்? குல கூட்டல் கரைன்னு வரும். அடுத்து என்ன வரும்? குளக்கரை. அந்த வல்லெழுத்தும் வரும், வல்லெழுத்தும் வரும். அடுத்து என்னது வரும்? மெல்லெழுத்தும் வரும். குளங்கரை. சரிங்களா? இப்போ குளம் கூட்டல் கரை அப்படின்றது குளக்கரை எழுதினாலும் கரெக்டு தான், குளங்கரை அப்படின்றது எழுதினாலும் கரெக்டு தான். ரெண்டாவது இதில் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இதுக்கான அல்வழி. அல்வழியில் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். குளம் கூட்டல் அழகியது. அதில் என்ன கொடுத்துருந்தாங்க? உயிர் மற்றும் இடைச்சொல். அதாவது உயிரெழுத்து முதலாவதாக கொண்ட ஒரு வறுமொழியில். சரிங்களா? வறுமொழியில் உயிரெழுத்து முதலாக கொண்ட ஒரு சொல் வந்தாலோ இல்லை இடையின எழுத்து வந்தாலோ என்ன இருக்கும்? இயல்பாக வரும்னு சொல்லுவாங்க. அப்போ குளம் கூட்டல் அழகியது என்ன மாறும்? இயல்பு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ன விதிப்படி என்னாவும்? குளம் அழகியது. இந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமும் நடைபெறல. இது இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. நம்ம இயல்பு புணர்ச்சி நடத்தும் போது சொல்லியிருப்போம், உடல் குட்டலோம்பல் உடலோம்பல் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ குளம் குட்டல் அழகியது. அப்போ உடலோடு உயிர் அந்த விதி இருக்குல்ல, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்பது இப்படி என்ன இருக்கும்? இம்மு கூட்டலா மாவா மாறி இருக்கும். அதான் குளம் அழகியது. ரெண்டாவது ஆளும் கூட்டல் அரசன். ஆளும் கூட்டல் அரசன் எப்படி எழுதலாம்? இதுவும் அதே தான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்பது இப்படி என்ன வரும்? ஆளும் அரசன். இது வந்து உயிரை வச்சு பார்த்தாச்சு. அடுத்தது இடையின உயிர்மை எழுத்து வச்சு பார்க்கலாம். மரம்
கூட்டல் மலர்ந்தது. இது எப்படி வரும்? அப்படியே இயல்பாக வந்துடும். மரம் மலர்ந்தது. அடுத்தது கொல்லும் கூட்டல் யானை. இது ஒன்று, அது அப்படியே இயல்பாக தான் வரும். கொல்லும் யானை. அப்ப இந்த விதியில் என்ன சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு? வேற்றுமை மப்போய் வலிமெலி உறவும். வேற்றுமை புணர்ச்சியில வல்லின வந்துச்சுன்னா, வேற்றுமை புணர்ச்சியில நம்ம போய் வலிமொழி வலி மெலி, அப்போ வல்லினம் வந்தால் தான் அது வல்லினம் மெல்லினமாக மாறும். நிலைமொழியுடைய ஈற்றில் மகர ஒற்று வந்து வருமொழியில் வல்லினம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இதில் இருக்கிற மகர ஒற்று நீங்கி அது வந்து வல்லினமாகவும் மிகும் மெல்லினமாகவும் மிகும். அதான் குலக்கூட்டல் கரை என்பது குளக்கரை குளங்கரை. அடுத்து அல்வழியில் உயிரிடை வந்துச்சுன்னா இயல்பும் உல. அல்வழி புணர்ச்சியில் குளம் கூட்டல் அழகியது, குளம் அழகியது. இங்கே பார்த்தீங்கன்னா இயல்பாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படினா இருக்கு. குளம் அழகியதுன்னு மாறி இருக்கு. ஆளும் கூட்டல் அரசன் அப்படின்றது ஆளும் அரசன் அப்படின்னு சொல்லிட்டுன்றது இயல்பாக மாறி இருக்கு. இடையின உயிர்மை எழுத்து வந்திருக்கு. இதுவும் இடையின எழுத்து வரும்போது என்ன இருக்கு? இயல்பாக வந்திருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா மகர ஈற்று புணர்ச்சியோடைய சிறப்பு விதி. முன்னாடி நம்ம பார்த்தது பொது விதி பார்த்தோம். இது வந்து சிறப்பு விதி. பொது விதி என்னது? மவ்வீறு ஒற்றெழுந்து உயிரிரு முப்பவும் வன்மைக்கு இனமாக தெரிபவும். அதில் 2 விதி பார்த்தோம். சரிங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா மகர ஈற்று புணர்ச்சி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நும் தம் எம் நம் என்னும் சொற்களுக்கான சிறப்பு விதி. சரிங்களா? நும் தம் எம் நம் இந்த சொற்கள் வந்தாலே அதுக்கு வந்து ஒரு சிறப்பு விதி இருக்குது. சரிங்களா? அது என்ன விதின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்ற 3 வித இடப்பெயர்கள் இருக்குல்ல. சரிங்களா? அதில் நீர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னிலை பன்மை இடப்பெயர். நீர், நீவீர், நீங்கள் இதெல்லாமே என்னது? முன்னிலை இருக்கிறவங்கள பன்மையை அழைச்சு கூப்பிடுவாங்க. நீ அப்படின்றது ஒருமை. நீ அப்படின்றது என்னது? முன்னிலை ஒருமைன்னு சொல்லுவாங்க. இது முன்னிலை ஒருமை. நீர் அப்படின்றது என்னது? முன்னிலை பன்மை. அதான் முன்னிலை பன்மை இடப்பெயர். அடுத்தது தாம் அப்படின்றது என்னது? படற்கை பன்மை. தாம் அப்படின்றது படற்கையில பன்மையை சொல்லுவாங்க. யாம் நாம் அப்படின்றது தன்மை பன்மை. நான் யான் அப்படின்னா தன்மை ஒருமை வரும். யாம் நாம் அப்படின்றது என்னது? தன்மை பன்மை இடப்பெயர்கள். சரிங்களா? இந்த இடப்பெயர் எல்லாமே வேற்றுமை உருவை ஏற்கும்போது, வேற்றுமை உருவம் என்னது? அந்த ஐயாள்கு இன்னதுகன் அதை எல்லாத்தையும் ஏற்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா முதலில் உள்ள நெடிலானது குறுகும். முதலில் இருக்க நெடில் என்னது? நீ அப்படின்றது என்னது? நூவா மாறும். தா அப்படின்றது குறுகும். எப்படி? தவ்வா மாறும். யா அப்படின்றது ஏ அப்படின்ற எழுத்தாக மாறும். நா அப்படின்ற நெடில் என்னது? ந அப்படின்ற குறிலா மாறும். அதான் நெடிலானது குறுகும். எனவே இவற்றை நெடுமுதல் குறுகும் பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? நெடுமுதல் குறுகும் பெயர்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும். சரிங்களா? இப்போ அது எப்படிலாம் குறுகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீர் கூட்டல் ஐ என்ன சொன்னாங்க? நெடுமுதல் குறுகும். நீர் அப்படின்னு எப்படி மாறும்னா நூவா மாறும். சரிங்களா? நீர் கூட்டல் ஐ அப்படின்றது எப்படி மாறும்? நும்மை. புரியுதுங்களா? அப்ப நீர் அப்படின்றது குறுகினா இருக்கு, நூவா மாறி இருக்கு. முன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீனா அது முன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நூவா மாறி இருக்கு. அடுத்தது நான் பார்த்தோம் தாம் கூட்டல் ஐ அப்படின்னு பார்த்தோம். தாம் கூட்டல் ஐன்னா வரும்? இந்த நெடில் குறியினா வரும். தம்மா மாறிடும். தம்மை. இந்த இடத்துல குறுகுது இல்லை, அது எப்படி தம் கூட்டல்? இது இங்க பாருங்க, இது ஒரு வெறும் மை தான் வரும். அப்ப
தமை அப்படின்னு தானே வரணும். எப்படி தம்மை அப்படின்னு வந்துச்சு? நம்மளுக்கு தெரியும், என்ன விதி தெரியும்? தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என விதிப்படி என்ன இருக்கும்? இப்போ தா வந்து தம்மா குறுகி இருக்கும். அதுக்கப்புறம் தான் இருக்கும் தனிக்குறில் முன் ஒற்று வந்துச்சு, உயிர் வந்துச்சுன்னா அது இரட்டும் என விதிப்படி என்ன வரும்? தம், அது கூட என்ன வரும்? இன்னொரு இம்மு இரட்டும். இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி என்ன இருக்கும்? தாம் கூட்டல் ஐ தம்மை அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும். இப்போ தாம் கூட்டல் என்ன? தம்மை, நீர் கூட்டல் ஐ அப்படின்றத நுண்மையாக மாறி இருக்கு. யாம் கூட்டல் ஐ அப்படின்றது எப்படி மாறும்? எம்ஐ. அடுத்தது நாம் கூட்டல் ஐ வேற்றுமை உறுப்பு ஏற்கும்போது என்ன வரும்? நம்மை அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ இது கூட கேட்கலாம், நீர் என்ற சொல் வேற்றுமை உறுப்பை ஏற்கும்போது எதுவாக தெரியும்? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்த உடனே அது அந்த நெடில் குறிலாக மாறும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அப்போ தாம் கூட்டல் தாம் அப்படின்ற சொல் வேற்றுமை உறுப்பை ஏற்கும்போது எப்படி மாறும்? தம்முன்னு மாறும். அப்போ தம் கூட்டலை தம்மை. அதனால் இப்போ தம் கூட்டல் ஆள் எப்படி வரும்? தன்னால். அப்போ எம் நாம் கூட்டல் ஐ நம்மால். இப்போ ஆள் எந்தெந்த வேற்றுமை உறுப்பு செய்யுதோ அதுக்கு தகுந்த போல் மாறிக்கும் அது. இப்போ நம்ம இந்த ஐ வச்சு மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஐ எந்த வேற்றுமை உறுப்பு வச்சு மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது வந்து ஒரு விதி. அடுத்த ஒரு விதி இருக்கு. நும் தம் எம் நம் ஈராய் மவ்வரு ஞா ந வே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 4 சொற்களோட இறுதியில் உள்ள மகரம் இருக்குல்ல, இந்த மகரமெய்யானது மறுமொழி முதலில் வருகின்ற நகரமெய்யாகவும் நகரமெய்யாகவும் தெரியும். இப்ப நும் தம் எம் நம் இது வந்து நிலைமொழியாக வரும். மறுமொழியாக நகரத்தை முதலாவதாக கொண்ட ஒரு சொல். இதில் ஞான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சொல்ல எடுத்துக்கிறேன். ஞான் அப்படின்னா என்னதுன்னா கயிறுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கயிறு. சரிங்களா? அப்போ இது எல்லா சொல்லக்கூடையும் ஞான் அப்படின்ற ஒரு சொல் சேருது. அப்படி சேரும்போது என்ன சொல்றாங்க? முதலில் வருகின்ற நகர மெய்யாகவும் நகர மெய்யாகவும் தெரியும். எந்த எழுத்து? இந்த மகர ஒற்று தெரியும். அப்ப நும் கூட்டல் ஞான் என்னவா மாறும்? நுஞ்ஞான். புரியுதுங்களா? அடுத்தது தம் கூட்டல் ஞான் என்ன வரும்? தஞ்ஞான். எம் கூட்டல் ஞான் எஞ்ஞான். நம் கூட்டல் ஞான் எப்படி வரும்? நஞ்ஞான். இதுதான் நும் எம் தம் நம் அப்படின்ற சொல்லுக்கான இன்னொரு சிறப்பு விதி. சரிங்களா? இதுல ஞா வச்சு பார்த்தாச்சு. அடுத்தது ஞ தன்னகரம் வச்சு பார்க்க போறோம். நும் தம் எம் நம் இது எல்லாமே நிலைமொழியில வரும். மறுமொழியில நகரத்தை வச்சு ஒரு சொல். இதில் நம்ம நூல் அப்படின்ற ஒரு சொல்ல எடுத்துக்க போறோம். இப்போ என்ன வந்திருக்கு? முன்னாடி நகரம் வந்துச்சுன்னா என்னது? நகரமையாக தெரிஞ்சிச்சு மகர ஒற்று. இப்போ என்னது? தன்னகரமாக தெரிய போகுது. அப்ப நும் கூட்டல் நூல் எப்படி வரும்? நுண்ணூல். நுண் கூட்டல் நூல் அப்படின்றது எப்படி வரும்? நுண்ணூல். தம் கூட்டல் நூல் எப்படி வரும்? தன்னூலாக தெரியும். இந்த மகர ஒற்று தான் அது இந்தாக மாறுது. எம் கூட்டல் நூல்னா வரும்? எண்ணூல்.
அடுத்தது நம் கூட்டல் நூல், நன்னூல். சரி, புரியுதுங்களா? அப்ப இதுதான் வந்து நும் தம் எம் நம் அப்படின்ற 4 சொற்களுக்கான சிறப்பு விதி. இது போல வந்து வறுமொழியில இந்த 4 சொற்கள் வந்து வறுமொழியில நகரம் வந்துச்சுன்னா அதுல அந்த நகர மெய்யாக தெரியும் இந்த மகர ஒற்று. நகரம் வந்துச்சுன்னா அந்த நகர ஒற்றாக தெரியும் இந்த மகர ஒற்று. சரிங்களா? அப்ப இந்த சிறப்பு விதியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இன்னொரு சிறப்பு விதி மட்டும் இருக்கு, அதை நம்ம பார்த்துருவோம். அகம் என்னும் சொல்லிற்கு சிறப்பு விதி. அகம் அப்படின்ற ஒரு சொல்லு நிலைமொழியாக வந்து வறுமொழியில செவி கை அப்படின்ற சினைப்பெயர்கள் வந்துச்சுன்னா என்ன மாதிரி விதி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? அகம் உணர் செவி கை வரின் இடையென கெடும். அகம் உணர் அகம் உணர் அப்படின்னா என்னது? முன்னர் அர்த்தம். சரிங்களா? அகம் முன்னர் செவி கை வரின் இடையென கெடும். சரிங்களா? அதுக்கான டெஃபினேஷன் தான் எழுதி போட்டிருக்கேன், அப்படியே பாருங்க. இதை வந்து பாஸ் பண்ணிட்டு அப்படியே எழுதிங்க. அகம் என்னும் இடப்பெயரின் முன் செவி கை என்னும் சினை பெயர்கள் வந்தால் அந்த சொல்லுடைய இறுதியில் உள்ள மகரமை வறுமொழி முதலிலுள்ள வல்லினத்திற்கு இனமாகிய மெல்லினமாக திரிதலே அன்றி, திரிதல் மட்டுமல்லாமல் அப்படின்னு மீனிங், அதன் நடுவில் நிற்கும் ககரமையும், ககரமை என்னது? இக்கு, அதன் மேல் ஏறிய அகர உயிரும், அகர உயிரும் கெடும். அப்ப என்ன மீனிங்? இக்கு கூட்டலாம் கா என்னது? மறைந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப அகம் அப்படின்ற ஒரு சொல் நிலைமொழியாக வந்து வறுமொழியில செவி கை அப்படின்ற 2 சினைப்பெயர்கள் வரும்போது அந்த மகரமை எப்படி இருக்கு? அந்த வல்லினத்திற்கு இனமான மெல்லினமாக தெரியும். அது மட்டும் இல்லாம அது நடுவில் இருக்கிற ககர ஒற்றும் அந்த உயிர் ஏறிய அகரமும் என்னாவது? கெடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்துடலாம். இப்ப அகம் கூட்டல் கை, அகம் கூட்டல் கை. சரிங்களா? இது எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஐ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? மகர ஒற்று எதாவது தெரியுதான்? மகர ஒற்று இந்த வறுமொழியில் இருக்கிற வல்லினத்துக்கு இனமாக மெல்லினமாக என்ன தெரியுது? அகம் கூட்டல் கை. அடுத்து என்ன சொன்னாங்க? ககர ஒற்றும் அதன் உயிர், அதன் அந்த மெய்யின் மேலே ஏறிய உயிரும் அது கெடும். அப்ப என்ன இந்த காவும் கெட்டுடுச்சு. அப்ப அகம் கூட்டல் கை என்னது ஆகுது? அங் கூட்டல் கையா மாறுது. அங் கூட்டல் கை அப்படின்றது என்னது? அங்கை. புரியுதுங்களா? அப்ப இப்படி கேட்பாங்க, அங்கை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னது? அகம் கூட்டல் கை தான் அது அங்கை அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. அடுத்தது ரெண்டாவதா அகம் கூட்டல் செவி. இதுவும் அதே போல தான் ஆகும். இச்சு கூட்டல் ஏ. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? இந்த இச்சுக்கு இனமான இஞ்சாக இது தெரியும் மகர ஒற்று. அகங்கூட்டல் செவின்னு வரும். அடுத்து என்ன ஆயிரும்? இந்த கா அப்படின்ற உயிர்மை எழுத்தும் போயிடும். அப்ப அஞ்சு கூட்டல் செவி. இறுதி என்ன ஆகும்? அஞ்செவி. நிலைமொழியாக ஒரு அகம் அப்படின்ற ஒரு சொல் வந்து வறுமொழியில செவி கை அப்படின்ற 2 சினைப்பெயர்கள் வந்துச்சுன்னா மகர ஒற்று வல்லினத்துக்கு இனமான மெல்லினமாகவும் தெரியும். அந்த நடுவில் இருக்கிற இடையினம் கெட்டுரும். அந்த இடையின கெடும்னா நம்ம இது இந்த கா அப்படின்ற எழுத்துனது மறைந்துடும். அதனாலதான் இது வந்து அகம் கூட்டல் கை அங்கை. இது ஒரு டைம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. அகம் கூட்டல் செவி என்னது? அஞ்சவி அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? இதுக்கு நம்ம இந்த மவ்வீர் ஒற்றிலிருந்து உயிரில் ஒப்பும் அந்த விதி நம்ம யூஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா அகம் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? தனியாக ஒரு சிறப்பு விதி கொடுத்துருக்காங்க. இதை போல ஒவ்வொரு சொல்லுக்கும் நிறையா தேன் அப்படின்ற சொல்லுக்கு என்னது தனியாக ஒரு சிறப்பு விதி இருக்குது. சரிங்களா? அதை நம்ம வர அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்த்தோம்?
மகர ஈற்று புணர்ச்சி. மகர ஈற்று புணர்ச்சியோடைய பொது விதி சிறப்பு விதி பார்த்தோம். பொது விதி அப்படின்னா என்னது? மவ்வீறு ஒற்றெழுந்து உயிரிரு ஒப்பவும் வன்மைக்கினமாக திரிபவும் பார்த்தோம். சிறப்பு விதியில் என்னது? வேற்றுமை மப்பொலி வலி வெளி மிகும். அடுத்து வந்து அந்த வேற்றுமை வந்து அல்வழி வந்துச்சுன்னா உயிரிடை வந்துச்சுன்னா இயல்பும் முளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரிங்களா? அது வந்து சிறப்பு விதி. அடுத்தது நும், அந்த நீர் தாம் அந்த பார்த்தோம்ல, நும் எம் தம் எம் அப்படின்ற வார்த்தைகளுக்கான சிறப்பு விதிகள்லாம் பார்த்தோம். அடுத்து அகம் அப்படின்ற சொல்லுக்கான சிறப்பு விதி பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லகர லகர ஈற்று புணர்ச்சி, நகர நகர ஈற்று புணர்ச்சி. சரிங்களா? இந்த கிளாஸை ஒன்று கூட நம்ம வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்குள்ளே குரூப் 2க்குள்ளே எல்லா கிளாஸும் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். ஒவ்வொன்றையும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருவோம் நம்ம. ஏன்னா நம்ம வாயெல்லாம் சொல்லும்போது ஒரு சில இது மிஸ் ஆகலாம். அதனால தான் உங்களுக்கு வந்து எழுதியும் போட்டுட்டேன். இதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி அப்படியே எழுதிக்கங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.